வணக்கம் நேர்களே, இன்றைய தினம் நமது சந்தைகள் ஒரு எக்ஸ்டெண்டட் வெண்டிங் ஸ்ட்ரீக்ல இருந்து லூசிங் ஸ்ட்ரீக்னு சொல்லலாம். மெயினா ஸ்டாக் பிரஷர்ல லார்ஜ் கேப்ல வந்த பிரஷர் தான் இன்னைக்கு மார்க்கெட் இறங்கியதற்கு முக்கிய காரணம். நிப்டி கிட்டத்தட்ட 79 புள்ளிகள் குறைந்து 24,569.90 முடிவடைந்திருக்கிறது. அட்வான்சஸ் 591, டிக்ளைன்ஸ் 1909. மெயினா மார்க்கெட் இந்த வீழ்ச்சிக்கு இரண்டு காரணங்கள். ஒன்னு இன்றைய தினம் ஆர்பிஐ மெயின்டைன் ரெப்போ ரேட் அட் ஸ்டேட்டஸ் கோ. மீன்வைல் ஒரு குளோபல் சென்டிமெண்ட் பார்த்தோம்னா ஒரு காஷியஸ் ஆஃப்டர் யுஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, the potential tariff hike up to 250% on Indian goods அப்படின்னு தேவையில்லாம நிறைய பேசிட்டு இருக்காரு. கன்சர்ன் ஓவர் ஆயில் பர்ச்சேஸ் ஃப்ரம் ரஷ்யா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை விட்டுருக்காரு. இரண்டாவது பார்த்தோம்னா மிட் அண்ட் ஸ்மால் கேப், மிட் கேப் இன்னைக்கு 0.8% விழுந்திருக்கு, ஸ்மால் கேப் 1.13% விழுந்திருக்கு. ஸோ அதனால பிராடர் மார்க்கெட் வீக்கா இருக்குன்னு சொல்லலாம். அதே சமயத்தில் சென்டிமெண்ட்டும் பார்த்தோம்னா பிரெத் நெகட்டிவாக இருக்கிறது. ஸோ மேலும் ஸ்மால் கேப் பார்த்தோம்னா அந்த 200-day எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜுக்கு கீழே பிரீச் ஆயிருக்கு. ஸோ அதனால பிரஷர் இந்த செக்மெண்ட் வரக்கூடிய நாட்களிலும் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால அந்த மல்டி பேக்கர் ரிட்டர்ன்ல கொஞ்சம் டிலே ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். ஸோ 35 ஸ்டாக்ஸ் இன்னைக்கு 52 வீக் ஹை, 85 ஸ்டாக்ஸ் 52 வீக் லோ, 62 பங்குகள் அப்பர் சர்க்கியூட், 95 பங்குகள் இன்னைக்கு லோவர் சர்க்கியூட். அப்புறம் கீ செக்டார்ஸ்ல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒன்லி ரெண்டு இட்ஸ் க்ளோஸ்ட் ஆன் தி ஸ்லைட்லி கிரீன் சொல்லலாம். என்னன்னு பார்த்தோம்னா பிஎஸ்யூ பேங்க் அண்ட் பேங்க் நிஃப்டி, பாக்கி எல்லாமே பாத்தீங்கன்னா ஆல் செக்டார்ஸ் ஆன் த ரெட் சைடு. ஸோ இன்க்ளூடிங் லைக் ஃபார்மா, ஐடி, ரியாலிட்டி, இது மூணும் மேஜர் செட்பேக் இந்த மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ், ஹெச்டிஎஃப்சி லைஃப், பாரத் எலக்ட்ரானிக்ஸ், ட்ரெண்ட், அதானி போர்ட்ஸ், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, எம்என்டம், ஹெச்டிஎஃப்சி பேங்க் அண்ட் ஸ்ரீராம் பைனான்ஸ், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஏரிய பங்குகள். இறங்கின பங்குகள்ல விப்ரோ, சன்ஃபார்மா, இண்டூசின் பேங்க், ஜியோ பினான்சியல், டெக் மகேந்திரா, பஜாஜ் பைனான்ஸ், இன்ஃபோசிஸ், ஹீரோ மோட்டோகார்ப், நெஸ்லே அண்ட் டாக்டர் ரெட்டிஸ் இவையெல்லாம் இறங்கிய பங்குகள். மேலும் ஸ்டாக் ஸ்பெசிபிக் ஆக்ஷன்ல பார்த்தோம்னா ரேமண்ட் ரியாலிட்டி இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 8.22% விழுந்திருக்கு. மெயினா கம்பெனி ரிப்போர்ட்டிங் மோர் தென் 2-fold ரைஸ் இன் இட்ஸ் Q1 ப்ராஃபிட் இருந்துமே இன்னைக்கு விழுந்திருக்கு. அதே மாதிரி பிரிட்டானியாவும் பார்த்தோம்னா ஒரு பிரஷர் மார்க்கெட்ல கிட்டத்தட்ட 4.25% விழுந்திருக்கு. பேட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பார்த்தோம்னா 2% இயர் ஆன் இயர். ஸோ டிசப்பாயிண்டிங் சம் இன்வெஸ்டர்ஸ் இன்புட்னு சொல்லலாம். அதுல மேலும் முக்கியமா இன்னைக்கு தங்கம் பார்த்தோம்னா 537 ரூபாய் விழுந்து 1,01,379 சில்வர் 571 ரூபாய் இறங்கி 1,13,530 குரூட் ஆயில் 49 ரூபாய் அதிகரித்து 5,797 விநியோகித்துக் கொண்டிருக்கிறது. நமது பிரதம மந்திரி மோடி சைனாக்கு ஆகஸ்ட் 31 பிசினஸ் ட்ரிப்பா போறாரு. அதனால இது சைனா இந்தியாவுடைய வியாபாரங்கள் நோக்கில் ஒரு பெட்டர் இம்பாக்ட் இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி செபி இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னாக்க லிமிட்டிங் வீக்லி ஆப்ஷன்ஸ்ல ஒரு பிரேக் கொடுத்திருக்கிறதுனால பாத்தீங்கன்னா அந்த F&Oல ஆப்ஷன் சைடுல ஒரு மார்க்கெட்ல ஒரு பெரிய மூவ்மெண்டே இல்லைன்னு சொல்லலாம். ஆர்பிஐ கவர்னர் என்னன்னு சொல்லியிருக்காருனாக்க, நம்மளுடைய கவர்மெண்ட் ஒரு கோல் டு என்ஷூர் ஒரு ஆம்பிள் லிக்விடிட்டி இருக்கிறதுனால இந்தியாவினுடைய பொருளாதாரம் ஒரு பெரிய அளவுல சேஞ்ச் ஆகக்கூடும் என்ற எதிர்பார்ப்பையும் இன்னைக்கு கணித்துள்ளார்கள். இதுவும் வரவேற்கத்தக்க விஷயம். எல்லா விஷயங்களும் இப்படி இருக்கே சார், ஏன் மார்க்கெட் ஏறலன்னா சென்டிமெண்ட் பாத்தீங்கன்னாக்கா கான்சியஸா இருக்காங்க. ஏன்னா ட்ரம்ப்னுடைய ஒவ்வொரு நாளைக்கும் அவர் சொல்லக்கூடிய கூற்றுக்கு ஏற்றாற்போல் மார்க்கெட்டும் ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த நியூஸ் பேஸ்ட் ஆக்டிவிட்டி மாறினாலே ஈவென்ட் பேஸ்டா மாறினா மார்க்கெட் வில் பி a குட் பொசிஷன் சொல்லலாம். டாப் வால்யூம் கெய்னர்ல இன்னைக்கு சந்தேஷ் லிமிடெட் 106 டைம் வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஷேர் பிரைஸ் 16% ஏறி இருக்கு. அதே மாதிரி கிர்லோஸ்கர் ஆயில் இன்ஜின் 42.47 டைம்ஸ் வால்யூம் இன்க்ரீஸ், 6.46% பிரைஸ் ஏறி இருக்கு 921. தென் டெமிஸ் மெடிகேர் 40 டைம் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகி
பிரைஸ் அப் பை 13.19%, 115 ரூபா 50 பைசாவிலே முடிவடைந்திருக்கிறது. பிளாக் டீலை பொறுத்தவரை இன்றைய தினம் அதானி எனர்ஜி, என்டிபிசி, கிளாண்ட் ஃபார்மா இது மூணுலையும் பிளாக் டீல் நடந்துள்ளது. மேலும் இன்றைய தினம் மார்க்கெட் ஓப்பனிங் பார்த்தோம்னா 24,641, அதாவது ஒரு ஸ்டேட்டஸ்குள்ள தான் ஓப்பன் ஆச்சுன்னு சொல்லலாம். அதன் பிறகு ஒரு 24,539 வரலையும் மார்க்கெட் லோவை டச் பண்ணினது ஒரு 11:30 மணிக்கு. ஹை வந்து இன்னைக்கு இம்மீடியட்டாவே வந்தது 24,671.40 9:30 மணிக்கு. அதுக்கப்புறம் அதை திருப்பி தொட முடியல, எழுப்ப ட்ரை பண்ணினது, பட் செல்லிங் பிரஷர் இருந்தது. இன்னைக்கு 2 முறை இந்த லோவை வந்து மார்க்கெட் தொட்டது குறிப்பிடத்தக்கது. ஸோ க்ளோசிங்ல பார்த்தோம்னா இந்த லோல இருந்து ஒரு 30 புள்ளிகள் தான் மேல வந்து மார்க்கெட் வந்து முடிவடைந்திருக்கிறது. மேலும் நாளைய தினம் நமக்கு வந்து வீக்லி எஃப்என்டோ க்ளோசிங் இருக்கிறதுனால மார்க்கெட்ல வந்து லுக்ஸ் லைக் கொஞ்சம் செல்லிங் பிரஷர் இருக்கக்கூடும். ரெண்டாவது வந்து இந்த ஜான் ஸ்ட்ரீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க ஐடி சைட்ல இருந்து இப்ப நிறைய ஒரு ப்ரோக் நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ அதனால இந்த ஓவரால் வால்யூம் அதனால தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பேங்க் ஃபியூச்சரும் சரி, நிப்டி ஃபியூச்சரும் சரி பிலோ ஆவரேஜ் 30 லட்சம், இது 8 லட்சம் நடந்திருக்கு. ஸோ சந்தைகளை பொறுத்தவரை இப்பொழுது 24,650 என்ற புள்ளிகளை ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஆகவும், மேலும் 24,500 மற்றும் 24,450 ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கக்கூடும். 70% வீக்னஸ் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிறது. நன்றி, வணக்கம்.